நேரம் வேலைக்கு வர்றானா எங்கடாப்பா செய்யற அந்த ஒரு சாவி கொண்டு வந்தீங்களா இல்ல அந்த அண்ணன் குடுத்தீங்க அத வேண்டி கொண்டு வந்து நான் ஒரு சாட்டு சொல்லடா உங்களோட சாவி நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச சாவி என்ன நான் விடுவேன் இந்த பொஸ் இந்த சாமான வேற வச்சு சமாளிச்சிரு சரி அண்ணன் என்ன செய்யணும் பின்னுக்கு ஒட்டணும்டாப்பா பின்னுக்கு ஒட்டணும் ஓ டயர் அண்ணன் என்னடா விட்டா புறா வேணும் உங்களுக்கு தெரியும் தானே என்ன கொண்டு போறேன் அந்த அந்த செட்டை போட்டு தூக்கி போட்டு இதான்டாப்பா இருக்கிறதுக்கு பழைய வெளில கொண்டே போட்டி அதை போட்டு இல்லடாப்பா படிக்காத ஒண்ணு எல்லாமே சொல்லணும்ப்பா வர்ற ஆக்கலண்டா அண்ணன் ஒன்றுக்கும் யோசிக்காங்க அண்ணன் என்ன இப்ப பிந்தி வந்த வேலையை செய்யறேன் எனக்கு கலட்டுறது இதை பூட்டுறது என்னடா செய்யறா பிஞ்சில் ஜெயரல ஜீப்பல்ல சொன்னான் முன்னுக்கு பையனத கலட்ட நட்ட கலட்டி கொண்டு இருக்கிறான் ஒட்டையில சொன்னான் தூக்கி கொலையும் போட்டு ஒட்டுறதுக்கு என்ன முதலாளி ஒட்டவே சொன்ன நீங்க பின்ன என்ன காடாவுளே உங்களோட படுற பாடுறாப்பா இந்த தொழிலே விட்டுட்டு போகணும் முதலாளி பின்னுக்கு ஒட்டுறது ஒட்ட சொன்னா போய் முன்னுக்கிட்ட நட்ட கலட்டுறான் அந்த செயினா கலட்டுறான் படுற பாடு வந்து கொஞ்ச நாள் தான் நான் கலட்டுறேன் முதலாளி நான் கலட்டி பூட்டுறதுல கட்டிக்காரன் பின்னுக்கா ஐயோ கடவுளே என்ன செய்யறேன்னு தெரியாம கிடக்குது இதெல்லாம் எனக்கு பெரிய வேலையே இல்லை நான் அதெல்லாம் செய்து போடுவேன் ரேடியோ முதலாளிக்கு ரேடியோ இதுல இருந்து ஒரு கதிரை போட காணையில திருப்பி சைக்கிள தூக்கி கொலையை போட்டுடாப்பா ஒட்டுறதுக்கே இந்த நட்ட கலட்டுறாடா பகுபாங்களோட பண்றப்பா கடவுளை இந்த தொழிலை விட்டுட்டு போகலாம் போல இருக்கிறாப்பா உங்களோட கத்தி கத்திய மனுஷனுக்கு சாக வேண்டாம் முதலாளி தூக்கி கொழுகிறா அப்ப இவ்வளவு நாளும் வேலை பல வேலை சும்மா ஏதோ பேக்காட்டி கொண்டு தான் தெரியல நான் பாக்குறேன் சைக்கிள் அங்கேயும் போறேன் போட்டு வேலைக்கு அப்படி எனக்கு கேட்டா ஒட்டி அண்டைக்கு அந்த மனுஷன் சொல்ல தம்பி ஒட்டின சைக்கிள் திருப்பி காத்து போகுது அப்ப நீ ஒட்டியல எனக்கு வந்தோன்னா ஒட்டிக்காது சொல்றேன் கல்யாணம் நடத்தினோம் நான் ஒரு போய் சொல்லித்தான் சைக்கிள் தெரியும் ஓட்டு சொல்லி வந்தேன் அப்ப இதுவரையில ஒட்டியல சைக்கிள் அந்த பக்கம் போனதே இல்லையா சும்மா சும்மா சம்பளத்தை தந்து கொண்டு இருக்கேன் இல்லையா நான் நீங்க பாக்குறத பார்த்து நான் உங்களுக்கு சிஷியன் நான் பண்ற பாடு இருக்கு சிஷியன் நான் எல்லாம் செய்வேன் அண்ணன் இப்ப இந்த சைக்கிள் ஒட்டுறா நீ சைக்கிளே ஒட்ட வேணாம் இஞ்சலவா இந்த நட்ட கலட்டு சாவி சாவி எல்லாம் சாவி நம்ம சாவியும் தெரியும் உனக்கு சாவியும் கொஞ்சம் படிக்க ஏதாவது ஒன்றை போட்டு காட்டு எது சேருதோ அதை கலட்டு கொரட்டை கொண்டு போட்டேன் முதலாளி சாவிய போடட்டா கொரட்டை போட போகுது சாவியோட தெரியாது கொதிச்சு கொண்டிருக்கிறான் வெயில் வச்சு சமாளிக்க போனோம் தெரியல சம்பளம் மட்டும் பின்னேரம் 5 மணி ஆயிடுச்சுன்னா சம்பளம் மட்டும் முதலாளி என்னத்தை செய்தாலும் பேசுங்க சம்பளம் கும்பளத்துல கை வச்சுடா உனக்கு இடமாது சம்பளம் தான் கிடைக்கும் 500 ரூபா தான் கிடைக்கும் இப்படி கலெக்டர் பாருங்க அப்படி 500 ரூபா கூட்டுங்க கலெக்டருக்கு அண்ணா இருக்க சொல்றீங்களா கலெக்டா சொன்னீங்க இல்ல நான் லெஃப்ட்ல ரைட்ல செய்து பார்த்தேன் கொஞ்சம் புரியாப்பா நீ முந்தி பிந்தி சைக்கிள் வேலை செய்திருக்கிறியோ சைக்கிள் வேலை திருப்பி சொல்றேன் புறணைக்காதீங்க பாதம் சைக்கிள் கழுவி போட்டோம் சைக்கிள் கழுவி போட்டுவியாடாப்பா கழுவி போட்டோம் கழுவி போட்டுறது கழுவி போட்டோம் அண்ணன் அண்ணன் நடச்சுக்கு அடி அவன் அவன்கிட்ட போய் சொல்றான் அவனுக்கு டயரே கலட்ட தெரியாது சாவி போட்டு நட்டங்க இருக்குன்னு தெரியும் இங்க என்ன பார்த்து சொல்றான் சொல்றாப்ப என்ன சைக்கிள் கழுவி போட்டோம் பாடு இருக்குல்ல தம்பி உனக்கு வந்து சைக்கிள் ஃபுல்லா ஒயிலெல்லாம் கழுவி ஒயிலெல்லாம் அடிச்சு செய்யும் கம்பி மாத்தி ஓயில் எடுத்தோம். இது உனக்கு வந்து தம்பி செயின் பிரியில் பார்த்தோம் 35,000 ரூபா ஆகும் தம்பி.
35,000. ஓ ஏன் அவ்வளோ ரேட் கூட? தம்பி சைக்கிள் எவ்வளவு போகுது 90,000 தம்பி. விடுங்க, ஆளுக்கே ஓயில் அடிக்கணும் போல உனக்கு. அப்படியா? உனக்கு தருவானா? ஓ சேர்ந்து சொல்லுவோம் ஆளுக்கு தம்பி. அடே உனக்கு இங்க இது இல்ல மாத்தணும்டா. இங்க இந்த மக்காட்டு எல்லாம் முக்கிட்டுடா. மக்காட்டு அது மாத்தணும் புதுசு ஜப்பான்ல இருந்து வந்தது. தம்பி. ஜப்பான் இங்க வேற இந்த செயிங்கவர் எல்லாம் மாத்தணும். ஏன் செய்யுங்க, இங்க இருந்து ஜப்பான்ல இருந்து புதுசா 45,000 உனக்கு தெரிஞ்ச பொடிக்கணுடா. அப்ப நீ என்னட்ட வாடிக்கையான 2,000 குறைச்சி விடுறேன். 40. தம்பி இது பெயிண்ட் எல்லாம் அடிக்கணுமோ? பெயிண்ட் அடிக்கும். பெயிண்ட் அதுல ஒரு 20, 22, 22, 26, 42. 50 முடியும். 50 அவங்க 10 ரூபா உங்களுக்காண்டி குறைச்சி விடுறோம். இல்ல இல்ல பெயிண்ட்டுக்கு 250 தான் முடியும். அண்ணன் நல்ல வேலை தெரிஞ்ச முதலாளி 50 நேரத்தோட நீங்க முடிச்சு விடுங்க. உங்களுக்கு எல்லாம் சட்டப்படியெல்லாம் மினுங்கும். முகம் பார்க்கலாம். தம்பி இதெல்லாம் போமாக்கலாமே. தம்பி இதெல்லாம் வந்து உனக்கு நிக்கல் கலர். நிக்கல் கலர்ல பூசுவோம். நிக்கல் கலர். நிக்கல் கலர். நிக்கல் கலர். 2,000 3,000 போனாலும் பரவாயில்ல. வீட்டுக்கு அடிச்ச வெள்ளி பெயின் கிடக்கு இல்ல. அதை போய் நீங்க கொண்டு வாங்க. உங்களுக்கு அதுல காசு மிச்சம் தேய்ச்சி எல்லாம் 50 எல்லாம் கழுவி போட்டு தேவைடா பில்லுங்க வரும். நாங்கள் எல்லாம் பூசி எல்லாம் படிவா பூட்டி தான் தருவோம். நாங்கள் பில் எல்லாம் தரலாமடா. உங்களுக்கு சாமானுக்கு எல்லாம் சாமான் எல்லா பில்லும் தரலாம். எல்லாம் தருவோம். எல்லாம் முதலாளி பஸ் எல்லாம் போய் அங்க சாமான் எடுக்கிறது. நீங்களே அதை யோசிக்கிறீங்க. சைக்கிள் உங்களுக்கு கை கொடுங்க. கஸ்டமருக்கு சோடா கூட சோடா குடிங்க. பொருங்க பாருங்க கதிரை கொடுப்போம். இங்க பஸ் இருங்க பஸ். முதலாளி இது உங்களுக்கு முன்னால போஸ் கல்லடி எல்லாம் போட்டுவேன். முதலாளி வீடு கொண்டு மடிக்கிறீங்க. வீடு எடுக்கிறீங்க. 5,000 20,000 கண்டான பாவி இந்த நட்டக்கிட்ட குறைச்சி விட்டுருவோம். பிரச்சனை இல்லை. இது அட்வான்ஸா கொடுங்க. பெரியக்கு நாளே கொண்டு காசா நீங்க பொக்கத்துக்கு வையுங்க. நான் முதலாளிக்கு சொல்றேன். சரி அண்ணா என்னண்ணே உங்கள்கிட்ட தான் தரவணும் பண்ணிக்கலாம். இது என்ன அட்வான்ஸா? அட தம்பி இது என்னது கடை? இது நீ நீ டீ குடிச்சிட்டு போப்புறா ஒரே அடியா கொண்டு தாப்பா. சரி நீ போட்டு வாப்பா. சர்வீஸ் போட்டு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு சோடாக்கு சொல்லி இருக்குது. காதுல சீரை காது சைக்கிள் அங்க டீ ஷர்ட் கொடுங்க. நான் பாத்துக்கண்டுகள் போட்டு நிக்கிறீங்க. முழுவதும் நிக்கிறீங்க 2 பேர். இனி காணும் ஆளை வெளியிட்டு கூட்டிக்கிறேன். கல்கண்டு செய்யலாம். நான் குறைக்கிறேன். நீ கையில் அதை பற்றி யோசிக்கிறீங்க. நான் சொல்கிறேன் அவன் கண்டா இந்த என்ன ஏதோ உங்களோட பார்ட்னர் நினைக்கிறான். நான் 2 பகுதியிலையும் பார்ட்னராக செய்கிறேன். சத்தம் போகிறேன். அது அவருக்கு சொன்னான். இப்படி முதலாளி அப்படி இப்படி தான் பேசுவார். ஆனால் நல்ல தங்கமான குணமான முதலாளி என்று சொன்னான். காய்ச்சி போட்டு நான் காய்ச்சி போட்டேன். சைக்கிளா சரி அவரை போட்டு வர சொல்லுங்க. அண்ணா டிவி டிவியோ டிவி எல்லாம் நாங்க செய்யறோம். அதுக்கு வேற ஒரு ஆக்கள் இருக்கணும். வேற அவர் வருவினம் நீங்க கொண்டு வாங்க. நாங்க சொல்லேங்க அவர் நாளண்டைக்கு தான் வருவேன். சரி உங்களுக்கு சைக்கிளை கலட்டி போட்டு தம்பி என்ன தம்பி எல்லாம் சைக்கிள் கொடுக்கலாம். இப்போ எங்களுக்கு நேரம் இல்லை. சைக்கிள் சரிடா காசோட போறீங்களே. சரி வரையக்க அட்வான்ஸ் தான் கொண்டு வாங்கோ. முதலாளி அப்பதான் நல்லா குளிர்வர். நீங்க வீடு காசுக்கு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு போறீங்க. நீங்க பரவாயில்ல நீங்க போட்டு வாங்க. சரி முதலாளி நெக்ஸ்ட் எந்த வேலை என்ன? காசு வச்சுக்கிறான் போடுறது கொஞ்சம் பார்த்து செய்வோம். சாமான மாத்தி விடு. அவன்கிட்ட காசுக்கு நாங்கள் சைக்கிளே வேண்டலாம். கதை நாங்கள் முதலாளி. அப்ப நான் அடுத்த எந்த வேலை என்ன? உனக்கு என்னத்தை செய்தாலும் அந்த